வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அப்துல்லாயிலிருந்து. இந்த பதிவு யாருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியில் பணிக்கின்ற தோழர்களுக்காகத்தான். ஆம் ஆத்மி கட்சி ஊழலை ஒழிக்க வந்த கட்சி, அந்த கட்சி மாற்றத்துக்கான கட்சி அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் நம்பினோம். டெல்லியில் பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருமே டெல்லியில் முதலமைச்சர் ஆக முடியல. ஆனால் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆனார். நல்ல பணிகளை செய்கிறாங்க. கிராமப்புறங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் மேம்படுத்தி நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடங்களை தரமாக போடுறாங்க. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. உண்மையிலே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோழர்கள் டெல்லியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. சரி, நல்ல கட்சியாக தான் இருக்குன்னு நம்மளும் பாராட்டணும். ஆனால் தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சியில் சேரும்போது நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள் அந்த கட்சியில் இணைஞ்சாங்க. நம்ம அப்பவே சொன்னோம், அண்ணா இது ஊழல் கட்சின்னா இந்த கட்சியில் வேணாம்னா நீங்கள் ஒரு சமூக ஆர்வலாக இருக்கீங்க, நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னே, மனக்கசப்பு வந்துரும்னே அப்படின்னு சொன்னோம். ஆனால் கேட்கல. அந்த கட்சியில் இணைஞ்சு பயணித்தாங்க. இப்போ பாருங்கள், திமுக கூட வந்து திமுக கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்குறார் கெஜ்ரிவால். நான் என்ன கேட்குறேன், ஐயா கெஜ்ரிவால் அவர்களே, திமுக கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்குது, ஊழல் அதிகமாக பண்ணுறாங்க, அந்த கட்சிக்கு நீங்கள் சேர்ந்து நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீங்க, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய தோழர்கள் சமூக ஆர்வலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஒரு லூசு பையன், இவன் ஏதாச்சும் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு திருடன் கூட இன்னொரு திருடன் சேர்ந்தால் என்னாகும், திருட்டு பையனே சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம படித்து சொல்கிறோம். ஏன்னா ஆனால் நம்ம தோழர்களுக்கு அது புரிதலே இருக்க மாட்டேங்குது. ஒரு கட்சியில் சேர்றீங்கன்னா அந்த கட்சியில் உண்மையிலே நல்ல கட்சியாக இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள். அது ஊழல் கட்சியாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் விமர்சனங்களை வைக்க தானே செய்வேன். விமர்சனங்களை வைக்கும்போது நீங்கள் பேசாமல் தான் போகணும், பதில் பேச முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குற கட்சி திமுக. நீங்கள் அந்த கட்சிக்கு சேர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்குறீங்களே, அப்போ உங்களை எதில் சேர்க்குறது? உங்கள் கட்சியில் இருக்க ஆளுகள் பூராமே இப்போ மாறி மாறி போகிறாங்களே ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து. அதுக்கு என்ன காரணம்? ஊழலை ஒழிக்க வந்த கட்சி இப்போ ஊழல்வாதி ஆகிப்போச்சு, ஊழல் கட்சி ஆகிப்போச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்களே. அதுக்கு யார் என்ன பதில் சொல்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சமூக ஆர்வலர் மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் அக்கறையோடு தான் இருப்பாங்க, நம்ம மதிக்கிறோம். ஆனால் அந்த சமூக ஆர்வலர்கள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார் மாதிரி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி பாடமும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் இந்த மாதிரி ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்து பயணிக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது, மனசு வலிக்குது. அதை நம்ம பதிவு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது தவறு தோழர்களே. ஒரு வாத்தியார்னா நீங்கள் வாத்தியாரை மட்டும் இருங்க, அப்போ தான் உங்களை மதிப்பேன். நீங்கள் ஊழல்வாதி கட்சியில் போய் சேர்ந்து நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களையும் ஊழல்வாதி லிஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க.